பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. ஒரு வழி இம்மாம் மித்தை இதுவாம் மித்தை ஒரு வழி வேறாற் சொல்வர் மருவும் அவ்வியக்தம் தானே மகத்தத்துவமாகும் அந்த அருள் மகத்தத்துவம் தான் அகங்காரமாகும் என்றும் கரு அகங்காரம் மூன்றாம் காட்டிய குணமாம் என்றும் ஒரு வழி இம்மாம் மித்தை இதுவாம் மித்தை ஒரு வழி வேறாற் சொல்வர் மருவும் அவ்வியக்தம் தானே மகத்தத்துவமாகும் அந்த அருள் மகத்தத்துவம் தான் அகங்காரமாகும் என்றும் கரு அகங்காரம் மூன்றாம் காட்டிய குணமாம் என்றும் ஒரு வழி இது ஆம் மித்தை ஒரு வழி வேறாய் சொல்வர். அதாவது இது இப்ப நான் உனக்கு சிருஷ்டியை பத்தி சொன்னேன்ல, இப்ப குரு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருல்ல, இது ஒன் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். இந்த நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல பாத்தீங்கன்னா சிருஷ்டிய பத்தி ஒவ்வொரு உபநிஷத்தும் ஒவ்வொரு மாதிரி இப்படி சிருஷ்டியானதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். சாந்தோக்கிய உபநிஷத்துல நேரடியாக நெருப்பு, தண்ணி, நிலம் இப்படி உற்பத்தியானதா சொல்லிருக்கும். ஒவ்வொரு சாஸ்திரமும் பஞ்சபூதத்துல இருந்து வரும், வெவ்வேறு மாதிரி சொல்லப்படும். அதாவது சிருஷ்டி எப்படி உற்பத்தி ஆனதுங்கிறதுல நம்மளுடைய வேதாந்த சாஸ்திரத்துல முக்கியத்துவமே கிடையாது. ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, இது கற்பனையானது. இந்த சிருஷ்டிக்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. அது எப்படியோ உருவாயிடுச்சுப்பா, நீ உனக்கு சரி நீ ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிற, உனக்கு ரொம்ப அதுல இன்ட்ரெஸ்டா இருக்குது, இந்த உலகம் எப்படி உற்பத்தி ஆனிச்சு சொல்லுங்கன்னு நீ ரொம்ப அதை ப்ரெஷர் பண்ற, இல்ல உனக்கு அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுனால இப்படி வந்துச்சுப்பா, அப்படி உனக்கு ஒத்துக்கலையா, சரி இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ரைட்ல வந்துச்சுன்னு ஒத்துக்கோ, ஒத்துக்கலையா லெப்ட்ல வந்துச்சுன்னு ஒத்துக்கோ, 3 குணத்துல வந்துச்சுன்னு ஒத்துக்கோ, அப்படியும் ஒத்துக்கலையா நேரடியா பஞ்சபூதத்துல வந்துச்சுன்னு ஒத்துக்கோ, அப்படியும் ஒத்துக்கலையா சூட்சுமத்துல இருந்து ஸ்தூலமா வந்துச்சுன்னு ஒத்துக்கோ. அப்படி அந்த மாதிரி இந்த மல்டிபிள் லெவலா மல்டிபிள் வே ஆஃப் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. ஏன்னா சிருஷ்டிக்கு முக்கியத்துவமே கிடையாது. ஞானம்ங்கிற வந்துட்டீங்கன்னா எப்படியோ ஒண்ணு உருவாயிருக்கு, அவ்வளவுதான். இப்ப அதுல போய் நம்ம ரொம்ப போட்டு தலைய என்ன பண்ண தேவையில்லை. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, அந்த சிருஷ்டிக்கு ஆதாரமா இருக்கிறது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா முக்கியத்துவமே தவிர, அது கல்லு வந்துச்சா, தண்ணி வந்துச்சா, நெருப்பு வந்துச்சா, எப்படியோ ஒண்ணு வந்துருச்சு, இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அது வந்ததை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம பைத்தியம் ஆயிடும். இருந்தாலும் சீரனுடைய சந்தேகத்தை போக்கும் வண்ணம் குருவானவர் என்ன சொல்றாரு, இப்ப நான் சொன்னது ஒரு வழி, இப்ப இன்னொரு வழியை சொல்றேன் கேளாய் அப்படிங்கிறார். தி அனதர் வே ஆஃப் கிரியேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஒரு வழி வேறாய் சொல்வர், இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னா இப்ப வேறாய் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய முறையில சொல்லப்பட்டிருக்கு. மருவும் அவ்வியக்தம் தானே மகத்துவமாகும். மருவும் அவ்வியக்தம் தானே அப்படின்னா பிரம்மத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அவ்வியக்தத்தை தானே மகத்தத்துவம் உருவாகும். நம்ம தத்துவ பதத்துல சிருஷ்டிக்கு என்ன மந்திரம் படிச்சிருப்போம், யாருக்கா ஞாபகம் இருக்கா? திடீர்னு நீங்க அதெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படிங்க? இதுவே எங்களுக்கு கேட்டா சொல்ல மாட்டோம், நீங்க அதுக்கு போயிட்டீங்களே. சிருஷ்டிக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை வரும், பிரம்மாச்ரய சத்துவ ரஜ தமோ குணாத்மிகா மாயா அப்படின்ற ஒரு ஸ்லோகம் நம்ம என்ன பண்ணிருப்போம், பார்த்திருப்போம். பிரம்மாச்ரய சத்துவ ரஜ தமோ குணாத்மிகா மாயா அப்படின்னு வரும்.
அப்படின்னா என்னது? பிரம்மத்தை சார்ந்து சத்துவ ரஜோ தமோ குணங்கள் அனைத்தும் உற்பத்தியானது. அந்த உற்பத்தியானது தான் நம்ம மாயா அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்துல நம்ம விளக்குவோம். அதே போலதான் மருவும் அவ்வியக்தம் தானே மகத்தத்துவம் ஆகும். பிரம்மத்தை சார்ந்து இருப்பதுதான் அவ்வியக்தம். அவ்வியக்தம்னா என்ன? இவ்வளவு நேரம் நம்ம பேசணுமே, வெளிப்படாத தன்மையில் இருக்கக்கூடிய ஒன்று முக்குணங்களும், அதுல இருந்து வெளிப்பட்டதுதான். அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜா அவ்வியக்தம் தானே மகத்தத்துவம். மகத்தத்துவம்னா என்னன்னா சமஷ்டி காரண சரீரம் என்று அதுல நோட் பண்ணிக்கோங்க. சமஷ்டி காரண சரீரம். சமஷ்டினா என்னது? இந்த கிரியேஷன், ஜீவனுக்கு உண்டான காரண சரீரம். நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்க வரும்போது இந்த மொத்த சிருஷ்டியும் நம்ம ஜீவர்களோட எல்லாரும் காரணம் சேர்ந்ததுதான் சமஷ்டி காரண சரீரம். அந்த காரணத்திலிருந்து, வெளிப்படாத தன்மையிலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மைக்கு தயாராகக்கூடிய அந்த புத்தி தத்துவத்தை தான் மகத்தத்துவம் என்று சொல்லுவோம். சமஷ்டி புத்தி தத்துவத்தை தான் மகத் என்று சொல்லுகிறோம். ஒரு விதை இருக்கு, அந்த விதை வெடிச்சு அதுல அந்த குருத்து வெளியே வந்துருச்சுன்னா அது வெடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி அது உப்பும், அது பெருசாகும், அது தயாராகும். இப்ப ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த வயிறு உப்புசமாய் தயாராகிற நிலை இருக்குல்ல வெளிவர்றதுக்கு, அது உள்ள இருக்கும்போது ரெடி ஆயிட்டு இருக்கிறது, வெளிவரும்போது அதனுடைய இதே மாறுது இல்ல. அதுபோல வெளிப்படாம உள்ள இருந்த அவ்வியக்தத்துல இருந்து இந்த தன்மை வெளிவருவதற்கு தயாராகக்கூடிய நிலைதான் மகத்தத்துவம். அதுதான் சமஷ்டி காரண சரீரம். அததான் சமஷ்டி காரண சரீரம் மகத்து சொல்றோம். அந்த அருள் மகத்தத்துவம் தான் அகங்காரம் ஆகும். அந்த மகத்தத்துவத்திலிருந்து அடுத்து உருவாகிறது தான் என்னது? அகங்காரம். இது ஜீவனா இருக்கு, நமக்கு இருக்கக்கூடிய அகங்காரம் கிடையாது. மொத்த சிருஷ்டிக்கும் இருக்கக்கூடிய புத்தி தத்துவம், எல்லாருடைய புத்தியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கலெக்டடா இருக்கிற எல்லா ஜீவர்களும் சேர்ந்த இருக்கக்கூடிய ஒரு புத்தி தத்துவத்தை தான் அகங்காரம் என்று சொல்லுவது. அருள் மகத்தத்துவம் தான் அகங்காரம் ஆகும் என்றும், கரு அகங்காரம் மூன்றா காட்டிய குணமாம் என்றும். அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் தான் மூல காரணம். எதுக்கு? கரு அகங்காரம். அதுதான் ரீசன் ஃபார் கிரியேஷன் ஆஃப் மூன்று குணம். அதான் போட்டிருக்காரு, மூன்றா காட்டிய குணமாம் என்றும். அந்த அகங்காரத்துல இருந்துதான் இந்த மூன்று குணம் வெளிப்படுது. இது அனதர் வே ஆஃப் சிருஷ்டிக்கு சொல்றாரு. வேற ஒரு விதமா சிருஷ்டியை பத்தி சொல்லும் போது, ஈகோல இருந்து இந்த சமஷ்டிக்கு உண்டான அகங்காரத்துல இருந்து மூன்று குணம் வெளிப்படுது. அது வெளிப்படுறதுக்கு முன்னாடி அகங்காரமும், அதுக்கு முன்னாடி மகத்தத்துவம், அதுக்கு முன்னாடி அவ்வியக்தம். ரெண்டு டைப் ஆஃப் சிருஷ்டி சொல்லியிருக்கு. முன்னாடி சொன்னது வேற, இப்ப சொன்னது வேற. குழப்பிக்க கூடாது, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த அகங்காரத்துல இருந்து மூன்று குணம் வெளிவந்ததா வேற எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம படிச்சிருக்கோமா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? சைவ சித்தாந்தத்துல நம்ம பார்த்திருப்போம். 36 தத்துவம் உருவாகிறது இல்ல, அகங்காரத்துல இருந்தா 3 தத்துவம் உருவானதா நம்ம பார்த்திருப்போம். அகங்காரத்துல இருந்துதான் ரஜோ தமோ சத்துவ குணம் வெளிப்பட்டதாகவும் அதுல இருந்து ஒவ்வொன்றா கிரியேட் ஆனது மாதிரி நம்ம பார்த்திருப்போம். எனவே கண்டிப்பா இதுலயும் யோக விஷயத்திலயும் வரும். கரெக்ட் தான். சோ இப்ப இந்த கரு அகங்கார மூன்றாம் காட்டிய குணமாம் என்றும் அதிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது இந்த மூன்று குணம். மொத்தத்துல 3 குணம் வெளிப்படுதுங்க. அது எப்படினாலும் வெளிப்பட்டு இருக்குங்க. டைரக்டா அவ்வியக்தத்திலிருந்து வியக்தமா வெளிப்படுவது, அவ்வியக்தத்திலிருந்து மகத்தத்துவமாக வெளிப்பட்டு, மகத்தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவமாக வெளிப்பட்டு, அகங்கார தத்துவத்திலிருந்து முக்குண தத்துவமாக வெளிப்படுகிறது. அந்த முக்குண தத்துவத்தில் ஒன்றன் ஒன்று வேறாக இருப்பது, சலித்து கொண்டே இருப்பது, வேறுபாடு அடைந்து கொண்டே இருப்பதனால் அடுத்தடுத்து உருவாக்கம் நடக்கப் போகின்றது. இப்ப இது சொன்னது எல்லாமே சூட்சம பிரபஞ்சம், சூட்சம கிரியேஷனை தான் சொல்றாரு. சட்டில் கிரியேஷனை பத்தி தான் பேசுறாரு. கிராஸ் கிரியேஷன், ஸ்தூல பிரபஞ்சத்தை பத்தி இங்க என்ன பேச ஆரம்பிக்கல. ஏன்னா இங்க இன்னமேட்டு தான் ஈஸ்வரனை பத்தி சொல்லுவாரு. ஈஸ்வரன்னா யாரு, எதை நம்ம ஈஸ்வரன் சொல்றோம், அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒவ்வொன்றும் எப்படி உருவாகுது, ஜீவர்கள்லாம் எப்படி, ஜீவர்கள்ல இருந்து எப்படி உருவாகிறார்கள், இதெல்லாம் அதுக்கு அடுத்த பாடல்கள் மூலியமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. நல்லது.